கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியும் கனமும் ஞானமும் வல்லமையும் சதா காலங்களிலும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. ஆமென். All glory and honor and praise to God the Father, God the Son and God the Holy Spirit forever and ever. Amen. நன்மையான காரியங்களை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள், கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு வல்லமையுள்ள ஒரு நாள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மத்திலே வந்து நமக்காக அனைத்து காரியங்களையும் செய்து ஆசீர்வதித்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இந்த அருமையான நாளிலே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள போகிறோம், துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம், மகிமையோட ஆராதனை செய்ய போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறேன். விடுதலின் ஊழியத்தின் சார்பிலேயும் விடுதலின் ஜெப வீட்டிலிருந்து உங்களை ஆசீர்வதித்து வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். We greet you, welcome you for this evening Lockdown Family Prayer Fellowship. To all the brothers and sisters who have taken an effort to put your time in the God's kingdom, may God bless you all. On the House of Deliverance Prayer House and Deliverance Ministry, we welcome you, we bless you. During this pandemic situation, the lockdown situation, you have taken a time to be over here. May God honor your time, your effort. Glory be to God. Hallelujah. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். மகா கிருபைகளும் இரக்கங்களும் அருளுகிற எங்கள் பரம தந்தையே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்திலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி, எங்களை காத்து, எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த நாள் நாங்கள் காணும்படியாகவும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறீர். எங்கு பார்த்தாலும் மரணம், எங்கு பார்த்தாலும் சுகவீனம், பலவீனம், கொள்ளை நோய், இவைகள் அனைத்திலும் நீர் பெரியவராயிருந்து எங்களை காப்பாற்றி கொண்டு வழிநடத்துகிறீர். உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், சர்வ வல்லவர். உம்முடைய பாதபடியிலே இந்த சிறிது காலத்தை நாங்கள் செலவழிக்கப் போகிறோம். நாங்கள் சொல்லுகிற சாட்சியின் நிமித்தமாய், நாங்கள் சொல்லுகிற துதிகளின் நிமித்தமாய் நீர் வகைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களை விடுதலையாக்கும்படியாய், சுகம் தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்று நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, யார் யாரெல்லாம் வர வேண்டுமோ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, நீர் அழைத்து கொண்டு வாருங்க. அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ, படித்துக் கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தாலும், அவர்களுடைய சூழலில் நீர் பெரிய தேவனாய் இருந்து அவரை வழிநடத்தி காத்து பலப்படுத்தி விசுவாசிக்கிறோம். நன்மையாலே முடி சூடுகிற ஒரு அருமையான தேவன் கர்த்தர், இந்த நாளிலே எங்களுக்கு என்று நீர் கொடுத்திருக்கிற மகத்துவமான இந்த மணித்துளிகளை உடைய பாதபடியில் நாங்கள் செலவழிக்க கிருபை செய்யுங்க. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஆராதனையின் நாயகராய் நீ இருந்து முழு ஆராதனையை நடத்தி கொடுக்கும்படியாகவும், ஆண்டவரே, எந்த ஒரு மின்சார பிரச்சனைகளோ, எந்த ஒரு இன்டர்நெட் பிரச்சனைகளோ இல்லாமல் அன்று நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பர் இயேசு மூலம் கேட்கின்ற பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து எப்பொழுதும் பாடக்கூடிய பாடலை, மகிமையான பாடலை சேர்ந்து பாடுவோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான நேரத்திலே அவரை மகிமை செலுத்த போகிறோம். ஒரு ஆங்கில கவி தமிழில் இருக்கிறது, வல்லமையுள்ள ஒரு கவி. நாம் பாட 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 கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். சேர்ந்து நாம் மகிமை செலுத்துவோம். There
There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். தேவனுக்கு மகிமையாக நாம் பாடின பாடல் தேவனுடைய வல்லமை நம் மீது இறங்கினபடினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சுகமாக்கப்பட்டிருக்கிறோம், சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரின் நன்மையான காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வார். வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் நாம் வேண்டிக் கொள்வோம். முதல் பாடல் ஒரு தமிழ் பாடல், அருமையான ஒரு பாடல். வெகு நாட்களுக்கு பின்பு இந்த பாடல் மனதிலே ஒரு அமைதியை கொடுக்கிறது. தேவன் இல்லாமல் இந்த நாட்களில் நாம் வாழ முடியாது. தேவன் இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய முடியாது. அவர் இருக்கிறவரினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் இல்லாத ஒரு நாளும் ஒரு நிகழ்வும் ஈடாகாது. கற்றுக் கொடுத்திருக்கிற அருமையான பாடலை நாம் தேவ மகிமைக்கென்று நாம் பாடுவோம். என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். First song, it's a Tamil song, a known one. Let's sing and glorify and praise God together. Hallelujah. இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும்
நீயாவாய், எனது ஆரணும் நீயாவாய், எனது ஆரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அவர் இல்லாத ஒரு நாள் ஆக முடியாது, அவர் இல்லாத ஒரு வாழ்வெல்லாம் வாழ்வும் ஆக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்கு உண்டான மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 138வது சங்கீதம் 1-8 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேமைமிக்கா வாசித்து ஆசத்தை பெற்றுக்கொள்ளும்படிய அன்போடு அழைக்கிறேன். Responsible psalm for today is Psalms chapter 138 verse 1-8. Please read and get the God's blessing for you and your family. Praise the Lord, brother. உம்மை என் முழு இதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீதனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாங்கத்தையும் பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்துகிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலனடைந்து என்னை தைரியப்படுத்தினேன். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருக்கிறதுனால் அவரின் கரத்தின் வழியாக நம்மை பாடுவார்கள், கரத்தின் வழியாகவே பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தூரமாய் தாழ்ந்தரமுள்ளவரை நோக்கி பார்த்து மேற்றுமை உள்ளவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பித்து என் சத்துருக்களுக்கு கோபத்தை விரோதமாக உன் கையை நீட்டினீர். உமது வலது கரம் என்னை ரட்சித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகளை நேர்த்தியாய் விடாதிருப்பதாக, நெகிழாய் விடாதிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்த அருமை குடும்பத்தாரை கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் அவர் எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளோடும் இருந்து கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். God bless his words too. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல்.
சேர்ந்து பாடுவோம், தேவனை மையப்படுத்துவோம். When you're jumping up and down, when you're spinning round and round, God's seeing everything you do. He's watching over you. Hey, God is watching over you. 24/7, watching over you. Your life is in His hands. Oh, He's got great big plans, 'cause He's watching over you. God is watching over you. 24/7, watching over you. Your life is in His hands. Oh, He's got great big plans, 'cause He's watching over you. You're waving your hands up in the air, when you're shouting, no matter when or where, God's seeing everything you do. He's watching over you. Hey, God is watching over you. 24/7, watching over you. Your life is in His hands. Oh, He's got great big plans, 'cause He's watching over you. Hey, God is watching over you. 24/7, watching over you. The life is in His hands. Oh, He's got great big plans, 'cause He's watching over you. Hallelujah. Glory be to God. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுத்தவர்கள் தேவனுக்காக வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Lamentations chapter 3 verse 22. Please read and get the God's blessings for you and your family. இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. It is of the Lord's mercies that we are not consumed, because His compassions fail not. Amen. Hallelujah. Glory be to God. May God bless the words. May God bless the family who happen to read it. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இக்கட்டுக்காரர்களே நமக்கு சத்துவத்தை வழங்குகிற தேவன், நம்மை ஆசீர்வாதமாக நடத்துகிற தேவன், வல்லமையாக நடத்துகிற தேவன் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் தாங்கி நடத்துவாராக. ஆமென். 3வது பாடல் ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல். பல காரியங்களால் நாம் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் சோர்ந்து போகாதே என்று நம்மோடு இருக்கிறார். அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். சேர்ந்து பாடுவோம், தேவனை ஆராதிப்போம். சோர்ந்து போகாதே என் நண்பனே,
மனமுடைந்து போகாதே என் பிரியமே, சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனமுடைந்து போகாதே என் பிரியமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஆத்மநேசர் முன் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடே, ஆத்மநேசர் முன் செல்கையில் நான் என்றுமே அஞ்சிடே. என் கரம் பிடித்து தம் மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார், என் கரம் பிடித்து தம் மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. நண்பர் உன்னை கைவிட்டாலும், நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும், நண்பர் உன்னை கைவிட்டாலும், நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும், நீ கலங்காதே திகையாதே உன் இயேசு இருக்கின்றார், நீ கலங்காதே திகையாதே உன் இயேசு இருக்கின்றார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே,
மனம் உடைந்து போகாதே என் பிரியமே, சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் கலங்காதே மனமே, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. Hallelujah. Glory be to God. Amen. Hallelujah. Amen. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனம். எடுத்தவர்கள் தெய்வ மகிமைக்காய் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். The Gospel book of Luke chapter 16 verse 10. Please read and get the God's blessings for you and your family. He that is faithful in that which is least is faithful also in much. And he that is unjust in the least is unjust also in the much. Amen. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். வாசித்த இரு குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை மென்மேலும் உயர்த்தி எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவருடைய குடும்பத்திலே கர்த்தர் அருளுவாராக. Amen. Glory be to God. Let's praise God with another song. It's an English song. Let's sing and glorify Him. 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். When we walk with the Lord in the light of His word, what a glory He sheds on our way. While we do His good will, He abides with us too, and with all who will trust and obey. Trust and obey, and there's no other way to be happy in Jesus but to trust and obey. Not a shadow can rise, not a cloud in the skies, but a smile quickly drives it away. Not a doubt or a fear, not a sigh or a tear can abide while we trust and obey. Trust and obey, and there's no other way to be happy in Jesus but to trust and obey. Not a burden we bear, not a sorrow we share, but our toil He doth richly repay.
not a grief or a loss, not a frown or a cross, but is blessed if we trust and obey. Trust and obey, and there's no other way to be happy in Jesus but to trust and obey. But we never can prove the delights of His love until all on the altar we lay. For the favor He shows and the joy He bestows are for them who will trust and obey. Trust and obey, and there's no other way to be happy in Jesus but to trust and obey. Then in fellowship sweet, we will sit at His feet, or we'll walk by His side in the way. What He says we will do, where He sends we will go. Never fear, only trust and obey. Trust and obey, and there's no other way to be happy in Jesus but to trust and obey. Glory be to God. Amen. Hallelujah. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11-12 வசனங்கள் மட்டும் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்காக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். The Gospel book of Luke, chapter 16, verse 11 and 12. Please read and get the special blessings for you and your family. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களா இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. If therefore ye have not been faithful in the unrighteous mammon, who will commit to your trust the true riches? And if ye have not been faithful in that which is another man's, who shall give you that which is your own? Amen. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த இரண்டு குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மென்மேலும் அவருடைய காரியத்திலே இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து காரிய சித்தி உள்ளவர்களாய் இவர்களை மாற்றுவார். தேவன் இவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் இவர்களுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய தூய சித்தத்தின்படி வழிநடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை கர்த்தருடைய சன்னிதானத்திலே பிரசன்னத்திலே சாட்சியாய் நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விதைக்கிற இந்த சாட்சியின் விதை மற்றவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக காரியங்களை செய்வார் என்று அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு உத்தரவாதம் கர்த்தர் கொடுப்பார். Please sow your faith and thanks in the form of testimony, where you say and glorify God, where it's going to help more and more people when they hear your testimony. Their life will be changed and transformed and come more close to God. Testimony time, சாட்சி நேரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை கட்டளையிட்டிருக்கிறார். ருசியுள்ள பதார்த்தங்கள் மட்டுமல்ல, சாப்பிடும்படியாக அநேக நன்மையான உணவுகளை கொடுத்திருக்கிறார். உண்மையிலே பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே வெளியே செல்லும் பொழுது ஒரு வழிபாட்டு தலங்களிலே ஒரு 15-10 பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அன்றாடம் 3 வேளை உணவு
எடுத்து வந்து கொடுக்கப்படுகிறது, யார் யாரோ வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு சிலர் அவர்களுடைய வேலை இல்லாத காரணத்தினால் வேறு வழியின்றி அவர்கள் கொடுக்கிற உணவை எடுத்துக்கொள்ளுமாறு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை அந்த அளவுக்கு நம்மை விடவில்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த லாக்டவுன் ஆரம்பித்த நாட்கள் இருந்து சரி, அதுக்கு முன்புதான் நாட்களும் ருசியுள்ள பதார்த்தங்கள், நீங்கள் வாயில நாக்கில் சாப்பிடுற எல்லா ஒரு சாப்பாடுமே delicious food, the best of food that you're having. You're ordering online, you're ordering from some place where it is more delicious, or you're creating or you're making at home. நீங்க என்ன சாப்பிட்டாலும் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறார். அது இல்லாம யோசித்து பாருங்கள், ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக பல வருடங்களாக சென்னை மாநகரத்திலே எழும்பக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனை. முக்கியமாக சொல்ல போனால் நம்ம எல்லாம் அதை மறந்துட்டோம். லாக்டவுன்ல ரொம்ப ரொம்ப மும்முரமா இருக்கிறோம். தண்ணீர் கிடைக்காம எத்தனையோ ஆண்டுகள் நாம கஷ்டப்பட்டிருந்தோம். நேற்று தினத்திலே நான் என் தாயாருடன் வெளியே கடைக்கு சென்று வரும்பொழுது வேறொரு வழியில நாங்க வந்து கொண்டிருந்தோம். என் தாயார் என்னோடு சொன்ன காரியங்கள், சில நாட்களிலே நம்முடைய வீட்டுல தண்ணி இல்லாத பொழுது இவ்வளவு தூரங்கள் நடந்து வந்து தண்ணீர் எடுத்திருக்கிறோம். சில நேரங்களில் நீ இல்லாமல் போகும்பொழுது நான் அதை சுமந்து கொண்டு வருவேன், உன் சகோதரி சுமந்து கொண்டு வருவாள். அநேக நாட்கள் 4 மணிக்கு காலையில் எழுந்து போய் எடுத்துட்டு வருவோம். அந்த நாட்கள் நினைத்து பார்க்கிறேன். இன்று இந்த ஒரு தருணத்திலே கர்த்தர் நமக்கு என்ன அழகா தண்ணி கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம இருக்கிற இடத்துல தண்ணி கொடுக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார். எப்படி எலியாவுக்கு காகத்தின் மூலம் போஷித்த ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை போஷித்த ஆண்டவர், இறைச்சியை போஷித்த ஆண்டவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த காலத்திலும் சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடிக்கு நிறைவுள்ள உணவை கொடுத்திருக்கிறார், ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், தண்ணீரை கொடுத்திருக்கிறார், இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறார். சீதோஷ நல்ல சீதோஷ நிலையா இருக்குது. அது மட்டும் அல்லாமல் இந்த காலகட்டங்களிலே வீட்டிலே இருப்பது மிகவும் சிரமம். அநேகர் இந்த லாக்டவுன் கொஞ்சம் தளர்வு கொண்ட பிறகு நிறைய பேர் போய் பார்த்த இடம் சைக்கியாட்ரிஸ்ட், மனோ தத்துவர்களை போய் பார்த்தார்கள். காரணம் என்னன்னா, வீட்டுல இருந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியா இருக்கிற காலகட்டத்துல ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய வைத்திருக்கிறார். தினமும் அவருடைய பாதபடியிலே நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே நம்ம ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டோடு நாம் பயணிக்கிறோம். ஏற்ற காலத்திலே அவருடைய ராஜ்யத்திலே நாம் இடம்பெறுவோம் என்ற விசுவாசத்தை நாம் நிலைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தினத்திலும் என்னுடைய தூரத்து உறவினரான ஒரு தம்பி, நாம் தினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமை சகோதரன் ஆண்ட்ரூ அலெக்சாண்டர், இந்த மாதத்திலே அவருடைய தகப்பனாரை இழந்தார். அதற்கு முன்பதாக தன்னுடைய அண்ணனை இழந்தார். இன்று அவருடைய அம்மா வழி அம்மா, பாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையாரை இழந்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே 5 பேர் இருந்தார்கள். இன்று 2 பேர் இருக்கிறார்கள். 3 பேர் இல்லாமல் போன காரியம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே நம்மை வைத்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய ஒரு கிருபை. ஏன்னா யோசித்து பாருங்களேன், இன்று இரவு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கொண்டால் நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம படுக்கிறோம், காலைல முழித்து பார்க்கிறோம், நம்முடைய உறவினர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நம்முடைய குடும்பம் சிதைக்கப்படாமல் ஸ்திரமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உணவும் வேலையும் வருவாயும் ஆண்டவர் எப்படியே கொடுக்கிறார். எல்லாத்திற்கும் மேல நம்ம வெளியில போயிட்டு வந்தாலும் சுவாசிக்கிற காத்து, நமக்கு அந்த கொள்ளையினுடைய காத்தை வராதபடிக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தின்படி இந்த ஒரு கொள்ளையினுடைய ஒரு காற்று நம்ம மீது படாதபடிக்கு அவளை விலக்கி மீட்டிருக்கிறார். இது அனைத்தையும் செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், சர்வ வல்லவர். கொஞ்சம் கொஞ்சமா யோசித்து பார்க்கிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக, 7 வருடங்களுக்கு முன்பதாக, 10 வருடங்களுக்கு முன்பதாக நாம் எங்கிருந்தோம், எங்க இருக்கிறோம்? அநேகர், நான் பார்த்திருக்கிற ஒரு சூழ்நிலை, பெருமையின் உச்சியில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பெரிய வேலையில ரொம்ப மற்றவங்களை வந்து ஆட்டி படையக்கூடிய வேலையில இருந்தவங்க, தன்னுடைய வேலை நிமித்தமாய், பதவி நிமித்தமாய் மற்ற அவமானப்படுத்தியவர்கள், தங்களுடைய சூழ்நிலை கொண்டு, தங்களுடைய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை கொண்டு மற்றவர்களை அவமானமாய் நினைத்தவர்கள், இன்று கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டிருக்கிறார். ஆனால் நமக்கு கர்த்தர் கிருபையா இருக்கிறார். நாம இங்க எங்க வேணா இருக்கிறோம், இந்த தேசத்தினுடைய மூலை முடுக்குல
இந்த மாநகரத்தின் எல்லையில, இந்த மாநிலத்தின் பல இடங்களில் நம்ம இருக்கிறோம். நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சிரமமாய் காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிற என் தேவன் கிறிஸ்து இயேசு, அவருக்கு இந்த சாட்சியை சமர்ப்பிக்கிறேன். நன்றியோடு கோடான கோடி நன்றிகளை நான் அவர் பாதத்தில் வைக்கிறேன். காரணம், ஒரு நாள் கூட என்னுடைய பர்ஸ்ல எம்டி ஆகாதபடிக்கு எப்படியாவது ஆண்டவர் ஏதாவது ஒரு உதவி செய்து கொண்டே இருப்பார், யார் மூலியமாவது. கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியத்தை தாங்குகிறார். இந்த ஊழிய அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகர் எனக்கு டெக்ஸ்ட் செய்யும் பொழுது நான் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு அருமை மாணவி, என்னுடைய ஒரு மாணவி, அவர்கள் 2-3 நாள் வந்திருந்தார்கள். நான் கேட்டுக்கொண்டேன், என்னம்மா வர முடியல? அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் வேறு நம்முடைய ஜெயினுடைய கிளாஸ்மேட், அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஜெயிதா என்று அந்த மகளின் பெயர். அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். யூடியூப்ல நான் பதிவேற்றம் செய்யும் பொழுது, சார் நான் யூடியூப்ல பார்த்துக்கிறேன் சார், எனக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, அதனால வர முடியல, முடிஞ்சா நான் வருகிறேன், நான் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறேன். அநேகர் நம்முடைய ஆராதனைக்கு வர முடியாமல் இல்லாமலும் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறார், ஆசீர்வாதம் உள்ள காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மென்மேலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாத்துக் கொள்வார். ஆமேன். Glory be to God. Hallelujah. ஆமேன். சாட்சிகளை தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Any more testimonies? Praise the Lord, brother. நீங்க சொன்ன விஷயத்த, தண்ணி விஷயம் சொன்ன உடனே, தண்ணிக்காக நம்ம பட்ட பாடுகள் மறக்க முடியாது. கடவுளை எவ்வளவு ஒரு மாறுதலை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நாங்க வீட்டுல இருந்த பழைய வீட்டுல பக்கெட்ல 5 பக்கெட் 6 பக்கெட் தண்ணி பிடிச்சி மோட்டர் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுதான் தண்ணி. அதை வச்சுதான் சாப்பிடணும், அதை வச்சுதான் இது பண்ணணும். என்னதான் கேன் தண்ணி வாங்கினாலும் அந்த 5 பக்கெட் தண்ணி. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எவ்வளவு கஷ்டம். பிள்ளைங்க கூட வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் குளிப்பாங்க, முடியாது. தண்ணி இல்லைன்னா பணத்தை கொடுத்து நான் 30 ரூபா 25 ரூபா கொடுத்து வாங்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை கத்துரு ரொம்ப நாளா இதுக்காக. அதுவும் ஒரு பெரிய மாறுதல் பண்ணி, இன்னும் வேற வீடு வந்த வீட்டுக்கு தண்ணி 24 hours வர மாதிரி பண்ணிருக்காரு. அது பெரிய ஒரு கிருபை. பிள்ளைங்க இப்ப டெய்லி குளிக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்த்து நம்ம தண்ணி இல்லைன்னு இந்த சூழ்நிலை அப்படியே மாற்றி நம்மள இது பண்ணிருக்காரு. அதுக்கு புராண கோடி நன்றி சொன்ன அவருக்கு. அது இல்லாம என்னோட இன்னொரு நண்பர் அவர் ஆர்சியில இருந்து அவரும் தான் வச்சுக்கப்பட்டிருக்காரு. பட் அவரு எனக்கு அடிக்கடி தொடர்பு போது நல்ல ஜபத்தை பத்தி எல்லாம் பேசுவோம். பட் அவர் எப்பவுமே என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஒரு தடை வந்தா கடவுள் நம்மள இது பண்றாருன்னு சொல்லுவாரு. என்னன்னா, அவர் பொண்ணுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று போடுச்சு. அதான் ஏதோ சம் ப்ராப்ளம். வீட்டுல ஒரே பிரச்சனை. அண்ணன் தம்பிகளை வீட்டை விட்டு வெளியே எங்கேயோ வாடகையில் இருப்பாங்க. எனக்கு வருமானமே இல்லை, நான் எப்படி இது பண்ணுவேன். பட் என்னை கடவுள் ரொம்ப தண்டிக்கிறாரு, என்ன இது பண்றாரு. அவங்க இன்னும் அவங்களுக்கு புரியல. கடவுளுக்கிட்ட நெருங்க நம்மளுடைய எவ்வளவு பிரச்சனைகள் அவங்க நினைக்கிறாங்க. பட் உன்னை சோதிக்கிறாரு, உன்னை நல்ல பாதைக்கு நடத்துறதுக்கு ஒரு வழி வைக்கிறாருன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு நான் சொன்னேன், எது இருந்தாலும் அவர் என்ன சொல்ல, உடனே நம்ம என்னதான் கடவுள் கிட்ட நம்ம ஞானமா நடத்துக்கணும். ஊசி கூட நீ நீ இது பண்ணாத, ஊசி நீ போட்டுரு. இல்ல, நான் சொன்ன கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை வச்சிருக்கேன். அவருக்கு கண்டிப்பா எனக்கு சொல்லுவாங்கன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு கிளம்பி ஞானத்துல நாளைக்கு கடவுள் எனக்கு ஒரு வழி வகுப்பாரு. அது நம்மளுக்கு தெரியல. பட் நான் சாட்சியா இருக்கணும்னு நினைச்சு நான் அதை ஒரு இதா விசுவாசமா இருக்கிறேன். நான் நீங்க இவ்வளவு ஜெபம் பண்றீங்க எல்லாம் பண்றீங்கன்னு சொல்றீங்க. பட் ஒரு அவ்விசுவாசம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் எனக்கு இது நான் நடக்கல, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை நான் கடவுள் தான் என்ன இது பண்றாரு, எனக்கு ஒரே இதா இருக்குது. நான் சொன்னேன், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுடைய அவ்விசுவாசம் கெட்டு போயிடும். நீங்க விசுவாசமா இருங்க, சாட்சியா இருங்க. ஏதோ ஒரு விஷயமும் ஒரு நல்லதா நடக்கும்னு மனசுல நினைங்க. கண்டிப்பா கடவுள் அது கரெக்டான பாதையை உங்களுக்கு கொடுப்பாரு. அதை விட்டுட்டு எனக்கு நடக்கல இது ஆகல, அது அவர் தான் பண்ணாருன்னா அதை சொன்னோம்னா கண்டிப்பா விசுவாசம் இல்ல, விசுவாசிக்கிறதுனா நீதிமான் பழிப்பான்னு இருக்குது. அந்த மாதிரி நீங்க விசுவாசமா இருங்க, தைரியமா இருங்க, கடவுளை கெட்டியுமே பற்றிக்கொள்ளுங்க. சோதனை வரதான் செய்யும். சோதனையை சகிக்கிறதா மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஒரு இது இருக்கும் போது நீங்க விசுவாசத்தை விடாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. ஆமென். அனைவரும் ஆமென் சொல்லுவோம்.
அருமையான ஒரு சாட்சி, உற்சாகமுள்ள ஒரு சாட்சி, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் தட்டி எழுப்பக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சி. கொஞ்சம் நான் இன்னைக்கு காலையில வந்து யோசித்து பார்த்தேன். ஒரு காலகட்டத்துல சென்னை மாநகரில் தண்ணி இல்லாதப்போ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கிறோம். முதல் மாடியில் இருந்தவங்க, 2வது மாடியில் இருந்தவங்க, அது இல்லாம ஒருத்தருக்கு 4 குடம் 3 குடம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த நாட்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, இந்த நாட்கள்ல இந்த கொரோனாவுடைய ஒரு ஊரடங்குல இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? தண்ணிக்காக எங்க ஓடி இருப்போம்? யார் கொடுத்திருப்பா? ஒருவேளை டிஸ்டன்ஸ் தூக்கிட்டு வரணும், என்ன பிரச்சனையா இருந்திருக்கும். ஆண்டவர் பாருங்க ரொம்ப நல்லவர். அவர் நம்புகிறவர்களுக்கு அவர் என்றும் துணையாக இருக்கிறார். அருமையான சாட்சி சகோதரன் சொன்னது. கர்த்தரை நம்பினவர்கள் கெட்டு போவதில்லை. நிச்சயமாய் நாம் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்திருக்கிற அபரிவிதமான காரியங்கள். இன்று சகோதரனோடு பேசின ஆண்டவர் சகோதரன் மூலியமாக அந்த சகோதரனுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லும்படி, தேவனை நாடும்படி, தேவனை தேடும்படி சொல்லியிருக்கிறார். அருமையான ஒரு காரியம். இப்படிதான் கர்த்தர் நம்மோடு பேச நம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் எப்பெல்லாம் நம்மை கருவியாக பயன்படுத்துகிறாரோ நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சந்தோஷம், சமாதானமும் பலனும் கர்த்தர் கொடுத்து அருள்வார். கர்த்தர் தாமே சாட்சியை சொன்ன சகோதரனும் சகோதரனுடைய குடும்பத்தையும் அவருடைய எல்லா முயற்சிகளும் எல்லா வாழ்வாதாரங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து மிகைப்படுத்தி பாதுகாத்து கொடுப்பாராக. ஆமென். Glory be to God. Hallelujah. சாட்சிகளை தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Any more testimonies? I'll praise and glory to God. இந்த நாளும் சரி, இந்த மாசம் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஹாஃப் மந்த் நம்ம கலந்து வந்திருக்கோம். இந்த நாளும் சரி, எங்க குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காரு. எங்களோட தேவையெல்லாம் சந்திச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு கொடாது நன்றி. நீங்களாம் அந்த தண்ணியை பத்தி பேசும்போது இதே மாதிரி ஒரு 2 years பேக் ரொம்ப தண்ணி கஷ்டமா இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து நம்ம அடிக்கடி இந்த வாட்டர் டேங்கர் புக் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப கிளாஸ் எல்லாமே வாட்டர் டேங்கர் புக் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த வாட்டர் டேங்கர் வந்து கவர்மெண்ட்னா ஒரு ரேட்டு, கவர்மெண்ட் புக் பண்ண ரேட்டு, பிரைவேட்டா ரொம்ப அநியாயமா இருக்கும் காசு. சில டைம் நான் கவர்மெண்ட்ல அதுவும் புக் பண்ணுறது ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸா இருக்கும். ஒரு 5 வாட்டி நான் புக் பண்றேன்னா அதுல ஒரு 3 வாட்டி என்னால புக் பண்ண முடியும். 2 வாட்டி வந்து அந்த வெப்சைட்டே அப்படியே ஹேங் ஆயிரும், காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கவர்மெண்ட்ல வந்து அந்த ரேட்டு கிடைச்சி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப நேரம் லேப்டாப்ல உட்காந்துருக்காங்க புக் பண்றதுக்காக. இன்னும் பிரைவேட்ல போனா ரேட்டு ட்ரிபிள் வளர்ந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தண்ணிக்காக. ஆனா இந்த நாளும் சரி, இதே டைம் தான் லைக் 2 years ago, பட் இந்த நாளும் சரி எங்களுக்கு நல்ல தண்ணியை கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் சரி, எங்க வீட்டு எங்க ஃபிளாட்ல இருக்க எல்லாருக்கும் சரி, இந்த ஃபிளாட்ல இருக்க எல்லாருக்கும் கரெக்டா முடிஞ்சதா கரெக்டான வாட்டர் சப்ளை கொடுக்குற அளவுக்கு நல்ல தண்ணி கொடுக்குறது, நல்ல ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஆல் praise and glory to God for meeting all our needs and keeping us so blessed. Praise God. Glory be to God. அருமையான நேரத்திலே கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறார். சாட்சிகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் பிரதர் டேவிட் சொன்னது போல யோசித்து பார்க்கிறேன். வாழ்க்கையிலே சில நேரங்களிலே தகப்பன் இல்லாத சூழ்நிலையிலே பலர் அவமானப்படுத்தின நாட்கள் உண்டு. நினைத்துக் கொள்வேன், ஒருவேளை என் தகப்பன் என்னோடு இருந்தால் இவர்கள் எல்லாம் இப்படி பேசியிருக்க மாட்டார்கள். என்கரேஜ் பண்ண வேண்டாம், டிஸ்கரேஜ் பண்றாங்களேன்னு யோசிப்பேன். உன் துக்க நாட்களுக்கு நிகராக உன் நாட்கள் மாறும், சந்தோஷமாய் மாறும். அன்று என் வாழ்க்கையிலே பெரிய வசந்தத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இன்று எந்த நாவுகள் என்னை பேசினதோ, எந்த கண்கள் என்னை ஏளனமாய் பார்த்ததோ, எந்த செவிகள் என்னை பற்றி குறை சொல்வதை கேட்டதோ, எந்த இடத்திலே எனக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு நினைத்தார்களோ, கர்த்தர் அவர் மத்தியிலே என்னை இன்னும் உயரமாக வைத்திருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வசனத்தின்படி கர்த்தர் என்னை இன்னும் அபரிவிதமாக ஆசிரியர் கொண்டிருக்கிறார். இந்த சாட்சிகளை ஒன்றொன்றாய் கேட்கும் பொழுது எல்லாம் நினைவுக்கு வருகிறது. கர்த்தர் செய்த இந்த மகத்தான அற்புதத்திற்காய், ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். Glory be to God. Any more testimonies? சாட்சி தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நல்ல சுகமா இருக்கீங்கன்னா சொல்லுங்க, உயிரோடு எழுந்திருக்கீங்கன்னா சொல்லுங்க. Glory be to God. Praise God, ma. Praise the Lord, ma. Okay,
இன்னைக்கு வாஸ்த வசனத்தை போல நாங்க நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆக்சுவலா நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம். அது மத்தியில God is protecting us each and every day. ஃபேமிலில, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் வாட் நம்ம இந்த நேரத்துல நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறதுக்கு, நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு are we worthy of it even அப்படின்னு நினைக்கும் போது his grace is really we can't even think of it. அவரோட கிருபை நிஜமாவே பெரிய விஷயம் தான். and I'm so happy after a long time. சில விதமான வேலைகள் மத்தியில I couldn't join the meeting. I'm so happy that I'm back with you all today. I really thank and praise God for it. Thank you, Anna. Glory be to God. Amen. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சுகமாய் பத்திரமாய் வைத்திருக்கிறார். சாட்சி சொன்ன சகோதரியும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். Any more testimonies? ஓகே, ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே, இந்த வசனங்களையும் இந்த வார்த்தைகளையும் இந்த சாட்சிகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கேட்கின்ற பிதாவே, ஆமென். Let's sing a thanking song and get into the word of God. Majesty, worship His majesty. Unto Jesus be all glory, power, and praise. Majesty, kingdom, authority flow from His throne unto His own, His anthem raise. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. Hallelujah. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி ஒரு நிமிடம் நாம் தியானிப்போம். நல்ல ஆண்டவரே, வல்ல பிதாவே, இந்த மாணவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வசனங்களையும் பாடங்களையும் நீர் எங்களுக்கு போதித்து தருமாறு நாங்கள் சிரமாய் கற்றுக்கொண்டு உங்களுடைய நாமத்தை நாங்கள் மயப்படுத்தும்படியாக கிருபை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகளோடு உங்களுடைய வசனங்களோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கை நடத்தும்படி கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளுக்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை, தெய்வன் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவர் கொடுத்திருக்கிற வல்லமையுள்ள காரியங்கள், வல்லமையுள்ள வசனங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு கவசமாய் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Glory be to God. ஸ்தோத்திரம் ஆண்டவர். Hallelujah. Amen. ஒரு சில காரணங்களால் இந்த வசனங்களை வேத பாடத்திற்கு பின்பு போட மறந்து விட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் வாசித்த வேத பகுதி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். Lamentations chapter 3 verse 22. இன்று அருமையாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை, ஆவியானவர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார், உறவாடுகிறார், அசைவாடுகிறார் என்பது இதற்கு ஒரு சான்று. இந்த வசனம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது
நான் நினைக்கவில்லை இன்று பிரீதா அவர்கள் வருவார்கள், இந்த சாட்சியை சொல்லுவார்கள். சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்திருப்பார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் ஒருவரே சொல்லுகிற காரியம் ஒன்றே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த நாட்களிலே நம்முடைய வேலையிலே நாம் மிகவும் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை தொட பிசாசு அனுமதிப்பதில்லை. ஜெபங்களை செய்ய சில நேரங்கள் அசதியை கொடுத்து விடுகிறான். நாம் கர்த்தரை பற்றி பாட துதிக்க நம்ம நாவை கட்டி விடுகிறான். சாட்சிகளை சொல்ல மறதிகளை கொடுத்து விடுகிறான். ஆனாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ஒருத்தர் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நீங்க தேங்க் பண்றதே இல்லை, அவங்க நினைக்கிறது இல்லை, அவங்கள பத்தி பேசல, அவங்ககிட்ட நீங்க பேச்சுவார்த்தையே இல்லை என்ற பிறகு ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா எதுக்கு அதெல்லாம் செய்யணும்னு ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் இங்க தேவன் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். காரணம் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிகாஸ் இஸ் கம்பேஷன்ஸ் ஃபெயில் நாட். சில நேரங்களில் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, சமாதானமின்மை, சந்தோஷமின்மை, இது நிமித்தமாக நம்ம என்ன செய்யறோம்னா, ஜெபம் செய்யாமல், வேதத்தை வாசிக்காமல், தேவனை தேடாமல், அவர் கொடுக்கிற நேரத்தை கொடுக்காமல் நம்முடைய கோபத்திற்கு நேரத்தை கொடுத்து விடுகிறோம். ஆனால் இருந்தும் அவர் செய்கிற அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்ம வீட்டில் நம்மளுடைய பிள்ளைங்க தப்பு பண்ணும் பொழுது நம்ம கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னவருக்கு கூட, இல்லை நாம அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னவங்க கூட, நம்மளுடைய கடமைகள்ல நம்ம தவறதில்லை. இதே போல ஆண்டவர் செய்கிற அருமையான காரியம், நம்முடைய பெருமை நிமித்தமாகவோ, கோபத்தின் நிமித்தமாகவோ, இல்லை பிரச்சனை நிமித்தமாக நம்ம மறந்து போனாலும் அவருடைய கிருபையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்றைக்கும் நம்ம ஒன்று இல்லாதவர்களாக போயிருப்போம். நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்று மாலை ஒரு மரண செய்தியை கேட்ட பிறகு முதல் விஷயம், மனதில் பட்ட ஒரு விஷயம், இன்று நான் இருப்பது அவருடைய கிருபை. If I'm standing today, it's because of Lord's mercies. If the mercy has not been given to me, if the grace has not been bestowed on me, I would have been gone long before. You and me will not have a moment to think and praise God at this moment. ஒரு ஃபுட்பால் பிளேயர் எப்படி நல்ல பிளேயரை ஃபீல்டுக்குள்ள இறக்குனாதான் அந்த பாலை பாஸ் பண்ணி அந்த கோல்ல போயிட்டு தனக்கு வரக்கூடிய அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் எல்லாம் தாங்கி போய் அந்த கோல் போஸ்ட்ல கோல் போட முடியுமோ, அந்த பிளேயரை அங்க சும்மா உட்கார வச்சிருந்தாங்கன்னா எப்படி அந்த பிளேயரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதோ, இல்லை அந்த பிளேயர் உயிரோடு இல்லைன்னா எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த பேர் கிடைக்காதோ, அதே போல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ஃபீல்ட்ல இறக்கிருக்கிறார். அவருக்கென்று நாம் சாட்சியாக வாழும்படியாக, சத்தியத்தை அறிவிக்கும்படியாக. அருமையாக சொன்னார் பிரதர் டேவிட். இன்றைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை அவர்கிட்ட பேசினேன். இப்படி இல்லை, முடியாத ஆண்டவர் சொல்லாதீங்க, உங்களுடைய அவிசுவாசத்தை நீங்க வளர்க்குறீங்க, விசுவாசத்தை நீங்க எழுந்துடுறீங்க. உண்மையிலே ஆண்டவர் அவர் மூலயமாக அந்த மகனத்திலே பேசியிருக்கிறார். யோசித்து பாருங்களேன். நம்ம எல்லாம் ஃபுட்பால் பிளேயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மளை ஃபீல்ட்ல இறக்காம இருந்தாருன்னா நம்மளுடைய தனித்துவம் வராது. நம்ம ஒரு கோல் போட முடியலன்னா நம்மள அந்த டீம் வச்சுக்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம ஸ்டாண்ட்ல உட்காரல, நம்ம ஃபீல்டுக்கு நம்ம கோல் போடுறோம். இதே போல ஆண்டவர் நம்மள ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்கார வைக்கல, ஒரு ஸ்டாண்ட்ல இல்லை வீட்டில் பெட்ல உட்கார வைக்கல, நம்மள ஃபீல்ட்ல இறக்கிறார். யாருக்கெல்லாம் சத்தியம் சொல்லணுமோ, யாருக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லணுமோ, ஜெபிக்கணுமோ செய்யணும்படியா. ஏன்னா அவருடைய இரக்கங்கள் நம்ம மீது இருக்கிறது. நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிர்மூலமாக இருக்கிறோம். யோசித்து பாருங்க. ஒருவேளை அவருடைய இரக்கம் கிருபை நம்ம மீது இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால ஃபீல் நிற்க முடியாது. எவனோ ஒருத்த ஒரு கட் அடிச்சு நம்ம காலை உடைச்சிட்டு போயிடற மாதிரி இருக்கும். It is of the Lord's mercies that we are not consumed because of his compassions fail not. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லாத காரணத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற காரியத்தை நினைவு கூறாதபடிக்கு ரொம்ப மறந்து போன ஒரு கூட்டமா இருக்கிறார்கள். எடுத்து வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 16 அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ள இருக்கிறான். நான் ஒரு சில இந்த ஆராதனைக்கு வரக்கூடிய என்னுடைய மாணவர்களும் நண்பர்களும் என்னிடத்துல ஃபோன் செய்து சொல்லும் பொழுது நான் கேட்பேன், என்ன ஆச்சு இன்னைக்கு வர முடியலன்னு கேட்பேன். மாணவர்களா மாணவிகளா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, அசைன்மெண்ட்ஸ் இருந்துச்சு, காலேஜ் செமிஸ்டர் நிறைய வேலை இருக்கு, முடிக்கல அப்படின்வாங்க.
ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இல்ல இல்ல ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னாங்க. வேலை செய்யறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு தலைலாம் வலிக்குது, மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல சும்மா இருக்கிறவங்களா இருந்தா எவ்வளவு வேலை வீட்டுல பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்வாங்க. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாது. உலக பிரகாரமா ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு இன்ஸ்டாகிராமோ அவங்களால நேரத்திற்கு மீது செலவு செய்ய முடியும். இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தினமும் தேவன் உங்களோடு பேசும்படியா இருக்கிறார். கொஞ்ச நேரத்துல 24 மணி நேரத்துல ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு கொடுக்க மாட்டேன் என்று கேட்கிறார். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலே உண்மையுள்ளவனா இருக்கிறான். இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் இப்படிதான் பார்க்கிறேன். He that is faithful is that which is least is faithful also in much. இன்றைய மாணவி ஒருத்தி சொல்லும்போது என்கிட்ட பேசிக் கொண்டிருந்தாள். அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஒரு மகளை போல, I'm not able to spend time because too much of work, hectic work. I just said one word. Now you bind your work. You said, God, I have to provide time for you somehow. Please give me time and bind all those works. இயேசு நாமத்தால் அந்த வேலைகள் இருக்கிற எல்லா ஒரு சுமைகளுக்கு கட்டி அப்புறப்படுத்து. ஆண்டவரே உங்களுக்கு நேரத்தை நான் செலவிடணும், எனக்கு நேரத்தை கொடுங்க, நீ கேளாண்டர் கொடுப்பார் நான் சொன்னேன். நம்ம கொஞ்சத்துல விதைக்கும் பொழுது அநேகளுக்கு அதிபதியா இருக்கிறோம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையா இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனா இருக்கிறான். If you are indisciplined in a smaller cadre, the small indisciplines will make you to reach the greater heights of higher and more indisciplined. கொஞ்சம் ஒழுங்கீனத்துல இருந்தீங்கன்னா அந்த ஒழுங்கினம், அந்த ஒரு சோம்பேறித்தனம் பெரிய ஒழுங்கீனத்துக்கு பெரிய சோம்பேறித்தனத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனா நீங்க கொஞ்சத்துல ஆண்டவருக்கு நீங்கள் உங்கள் நன்மையை உங்க நேரத்தை நீங்கள் செலவிடும் பொழுது நீங்க உங்களுடைய ஒரு போரை நீங்க போராடவே வேண்டாம், அவர் போராடுவார். Because he knows my son, my daughter is clinging on me, I need to come and help them. என்னுடைய மகனோ என்னை நம்பியிருக்கால் நான் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் வருகிற ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாட் எவர் மைட் ஹேப்பன், ஒரே ஒரு விஷயத்தை நான் சாட்சியாக சொல்லுகிறேன், பெருமைக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். இந்த ஆராதனையை பொது முடக்க கூட்டத்தின் ஆராதனை நான் ஆரம்பிக்கும் பொழுது இது தினமும் நடைபெறுத்த முடியுமா, நடைமுறைக்கு ஒத்து வருமா, இது சாத்தியமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். Is it possible for me to do this meeting daily? Is it possible whether it can be done in a daily basis? அநேக வேலைகள் இருந்தது. வெளியே சென்று வர வேலை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வர வேண்டும், என்னுடைய கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ், டியூஷன், மினிஸ்ட்ரி நிறைய இருந்துச்சு. ஆனா ஒரு காலகட்டத்தில் நான் இதை தனியா செய்யும்படி ஆண்டு கிருபை செய்தார், அதுக்கு நேரத்தை கொடுத்திருந்தார். அப்ப நான் யோசித்தேன், இது என்னால சாத்தியம் என்றால் மற்றவர்களுக்கும் இது சாத்தியம். ஏன்னா சில நேரங்களில் பிசாசு நம்ம என்ன பண்ணுவான், இந்த நேரத்தை அவருக்கு செலவிடாதபடிக்கு எப்படியாவது ஒரு பிரச்சனை எடுத்து வருவான். வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வரும், சம்பந்திகளுக்குள்ள சண்டை வரும், மாமியார் மருமகள், மருமகன் மாமனார், அப்படியே கணவன் மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் சண்டை, வீட்டில் இருக்க அயலாருக்கு சண்டை, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சண்டை. இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து நம்மளை வந்து கர்த்தருடைய நேரத்தை நம்ம அனுசரிக்க முடியாம பண்ணிடுவோம். ஆனால் நம்ம திடன் கொண்டு, ஆண்டு வசனம் சொல்ற போது பலன் கொண்டு திடமனதா இருக்கிறது போல நாம பலன் கொண்டு நாம அதை கட்டி பைண்ட் பண்ணி ஜெபம் பண்ணும் போது இந்த நேரம் நம்முடைய நேரத்தை ஆண்டு நம்மளுக்கு கொடுப்பார். He gives your time in your life. You can see many times in your life it is not been owned by you. நீங்க ஒரு செக்யூரிட்டியா போனீங்கன்னா, ஒரு பாடி கார்டா போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த நேரம் உங்களுது இல்லை, யாரோ ஒருத்தருக்காக நீங்க சேவகம் பண்ணணும். நீங்க சொல்லலாம் சம்பாத்தியம் அப்படிதானே, ஆமா இருக்கட்டும், ஆனா இருந்தாலுமே யாரோ ஒருத்தருக்கு உங்க நேரம் இருக்கும், உங்க நேரம் உங்களுக்கே இருக்காது. பிகாஸ் யுவர் டைம் டியூரேஷன்லி மோர் அண்ட் மோர் நிறைய இருக்கும், மற்றவர்களுக்காக மட்டும்தான் இது பண்ற மாதிரி இருக்கும். இப்படியா இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் நம்முடைய நேரத்தை அவருக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில அந்த நேரத்தை நமக்கு என்று வழங்குகிறார். இவ்வளவு நல்ல ஒரு விஷயம். ஆமேன். விசுவாசிகள் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். My God is providing my time to him. He makes it in a way that he takes and gives the time to me so that I can worship him, I can serve him. இது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான ஒரு கிருபை, பெரிதான ஒரு இரக்கம். He gives his mercy and grace to us where we can serve him. ஒரு உண்மையுள்ள ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு. Truly a valued life that God has given. காலையில் எழுந்திருச்சிலிருந்து இரவு தூங்க போற வரைக்கும் அநேக வேலைகள்ல நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு அழகா அவருடைய நேரத்தை நாம் செலவிடும் பொழுது ஆசீர்வாதங்கள், சம்பூர்ணமான ஐஸ்வர்யங்கள், சுகம், பலன், விடுதலை எல்லாம் கொடுக்க. இதுக்கு மேல என்னங்க வேணும் இந்த காலகட்டத்தில்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம்
12 வசனங்கள். லூக் chapter 16 verse 11 and 12. அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? If therefore ye have not been faithful in unrighteous mammon, who will commit to your trust the true riches? When I happen to read this word, I happen to read in another meaning. God taught me in that way. இந்த வசனத்தை நான் படிக்கும்போது தேவன் எனக்கு வேறொரு அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். இந்த உலகத்துல இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல நீ உன்னுடைய நாட்களை, உன்னுடைய நேரங்களை அவருக்கென்று செலவு செய்யும்படி நீ உண்மையா இராவிட்டால், நீ உன்னை ஏமாற்றிக்கொண்டு அவரை ஏமாற்றினாய், உங்களை நம்பி அவர் மெய்யான வாழ்வை எப்படி உங்களுக்கு ஒப்படைப்பார்? How can God give an eternal life to you when you are not giving his time, when he needs it, when he directs you to do it, when you just skip and go, when you're not true to your own self, you're cheating God in your own self? How is that you expect God to be so proper and true to give you a place in an eternal life? Today, my dear friends, God is talking to you. Whatever might be the situation in your life, தலை போற காரியமா இருந்தா விட பரவாயில்ல. என்னுடைய தகப்பன அடிக்கடி சொல்வார், ரொம்ப பயந்து இருக்கும்போது சொல்லுவார், என்ன பண்ண முடியும், உன் உடம்புல தலை தான் பிரதானம், உன் தலையை தான் வாங்க முடியும், உன் தலையை மாற்ற முடியலன்னா, உன் தலையை வாங்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? The only thing is so important in your body is your head, and nobody's going to chop your head. Why you need to have a fear? என் தகப்பன எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். இன்று நாம் யோசிக்கிறது பார்க்கிறோம், 24 மணி நேரத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க முடியலன்னா அப்ப நம்ம என்ன வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? We are not able to provide time for God because it is not our mistake, it is the Satan's trick and we fall for it. இது நம்முடைய தவறு அல்ல, இது பிசாசானவன் நமக்கு கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு சோர்வு. அது நிமித்தமாய் நாம் பாவம் செய்திருக்கிறோம். 12வது வசனம் எடுத்து வாசிப்போம். வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? And if ye have not been faithful in that which is another man's, who shall give you that which is your own? அவருடைய நேரம், அவர் நம்மளுக்கு போட்டிருக்கிற பிச்சை, அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்வு, இந்த வாழ்க்கையில அவருக்கு நம்ம உண்மையா இராவிட்டால் ஒரு நித்திய வாழ்வை அவர் கையில் நம்ம எப்படி பெற முடியும்? He is the one who gives the life. He is a life giver. If we are not true, where we cannot share his own time to him, and how is that you can expect an eternal life? யோசித்து பாருங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற, இல்ல உங்களை குடும்பத்துல நடத்துகிற உங்களுடைய குடும்ப தலைவியோ தகப்பனாரோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கெடுதல் நினைச்சிட்டு அவங்க உண்மையா இல்லைன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இதே போல ஆண்டவர் உங்களை கேட்கிறார் ஒரு கேள்வி. நான் கொடுக்கிற வாழ்வு, நான் உனக்கு இட்ட பிச்சை, நான் உனக்கு கொடுத்த கிருபை, ஸ்லாக்கியம், ஒரு இரக்கம், இந்த காலத்துல கொஞ்சம் எனக்கு கொடுக்க மாட்டியா? I have given you this life to you. Won't you give a little time in that life of yours to me? The question still remains. The answer is how we going to seek God and how we going to look onto him. இதற்கு பதில், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு ஒரு பதில், நாம் வாழ்ந்து அதிலே நம்முடைய நேரத்தை செலவிட்டு அவருக்கு நாம் காண்பிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் பரிசுத்தப்படுங்கள், இன்னும் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள், இன்னும் வேதாகமத்திலும் ஜெபத்திலும் பைபிள் வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்றதுலையும் கர்த்தரை பத்தி மற்றவங்க சொல்றதுலையும் சத்தியத்தை சொல்றதுலையும் விசுவாசத்தில் நடப்பதுலையும் அவங்களுக்கு விசுவாசத்துல ஊட்டுறதுலையும் இன்னும் ஸ்திரமா நீங்க இருங்க. ஆண்டவர் கிட்டே பிடித்துக் கொள்ளுங்கள். வல்ல காரியங்களை தேவன் செய்வார். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையா இருக்கும். அந்த நன்மையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொடுப்பார். ஆமென். கண்களை யாவரும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரீதா அவர்கள் முன் வந்து முடிவு ஜெபத்தை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 3 காரியங்கள், விண்ணப்பங்கள், முக்கியமான விண்ணப்பங்கள். 1, ஆண்ட்ரூ அலெக்சாண்டர், அவருக்காக பரிபூர்ண சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அந்த குடும்பத்துடைய ஆறுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். அனிதா ரெபேரோ, ஆஸ்டின் ரெபேரோடைய புதல்வி ஆண்ட்ரினா மிஷல் ரெபேரோ, அவர்களுக்கு முழு சுகத்தை ஆண்டு கட்டளையிடும்படியாக ஜெபிக்க வேண்டும். வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ரெவரண்ட் ராஜ்குமார் மற்றும் அவருடைய துணைவியார் ரேச்சல் ராஜ்குமார் முழுவதுமாக சுகமடைந்து மருத்துவமனை வீடு திரும்பும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகும். மற்றும் இந்த விடுதலையின் குடும்பத்தின் பங்காளர்களும் இந்த
ஊழியத்தின் அங்கத்தினருமா இருக்க உங்கள் யாவருக்காக ஜெபிக்கும்படி ஆகும் சகோதரியை நான் அன்போடு அழைக்கிறேன். துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மாட்டிலே வாசமாயிருப்பவரே, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பகல் முழுவதும் நாங்கள் அநேக காரியத்துக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம் சுவாமி. மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது போல தகப்பனே, இந்த பகல் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் அநேக காரியத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ சுவாமி நல்ல பங்கை ஆண்டவரே தெரிந்து கொள்ளும்படியாக தகப்பனே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிறதான சகலவிதமான பலவீனங்கள், தடைகள், அசதிகள் எதுவா இருக்கணும் தகப்பனே, எல்லாவற்றையும் அகற்றி போட்டு உடைய சமூகத்துக்கு வரும்படியாக தகப்பனே எங்களுக்கு நீங்க சகாயம் செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நம்மை தேடி வரவில்லை தகப்பனே, நீர் எங்களை ஆண்டவரே தேடி வந்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைய சூழ்நிலையில நாங்கள் சுற்றிலும் பார்க்கும் பொழுது மரண இருளின் பள்ளத்தாக்குகள், வறுமையின் காரியங்கள், ஆண்டவரே தகப்பனே அநேக காரியங்கள் தகப்பனே. ஆனாலும் சுவாமி அதன் மத்தியில நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உடைய சித்த கிருபையா இருக்கிறபடினால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாசில சுவாசம் உள்ள யாவரும் தேவதை துதிப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது அப்பா. நீங்க எங்களுக்கு நாசில சுவாசத்தை கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, என்ற நாள்ல கூட தகப்பனே இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக இந்த சமூகத்துல வருகிறோம் அப்பா. அந்த வெள்ளூர்ல இருக்கிற அல்பர்டா இருக்கிற அந்த அரவரன் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீங்க பரிபூர்ண தேவன் தகப்பனே, நீங்க அறகுறையாய் செய்கிற தேவன் அல்ல சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு கம்ப்ளீட் ஹீலிங் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் வெகு சீக்கிரத்துல ஆண்டவரே அப்பா சுகம் பெற்று உமக்கென்று ஆண்டவரே அவர்களுக்கென்று நீங்க நியமித்த அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக தகப்பனே, அவர்கள் இன்னும் அதிகமான ஆத்மாக்களை உமக்கு பக்கமாக சேர்க்கும்படியாக சுவாமி. அவர்கள் இதுவரைக்கும் நீங்க சுகன் பலன் ஆரோக்கிய ஜீவனை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுடைய வியாதி படுக்கையில் தகப்பனே உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் சுவாமி. அப்பா, நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகராய் கூடி அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் சுவாமி. அவருடைய விசுவாசங்கள் எதுவும் ஆண்டவரை வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் இருவரையும் நீங்க தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சுவாமி ஆஸ்டின் ரெபரோ அவர்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்காய் ஆண்டவரே சாட்சி சொல்கிற ஒரு குடும்பம் தகப்பனே. அப்ப அந்த மகளை தொடுங்க தகப்பனே. வாலிப மகளுக்கு சுவாமி அற்புத சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு கூட கம்ப்ளீட் ஹீலிங் நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எந்த வித சைட் எஃபெக்ட்ஸோ எந்த விதமான ஆண்டவரே அப்பா தொடர்ந்து பலவீனங்களை வராதபடிக்கு தகப்பனே அந்த மகள் பரிபூர்ண விடுதலை அடைந்து எங்கள் மத்தியில வந்து சாட்சி கொடுக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பிரதருக்கு சிஸ்டருக்கு கூட நல்ல சுகத்தை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்ட்ரூக்காக ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த ஒரு மாதத்துல 3 மரணங்கள் தகப்பனே அப்பா. தகப்பனே, உங்களிடத்துல நாங்கள் கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா உங்களுடைய திட்டங்கள் அனாதி தீர்மானங்கள் எங்களால புரிந்து கொள்ள முடியாது தகப்பனே அப்பா. அவர்களுக்கு நீங்க சமாதானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். மனிதன் கொடுக்க முடியாத சமாதானத்தை அந்த குடும்பத்துக்கு நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டிக்காக கர்த்தாவே அப்ப அந்த மகள் சுவாமி ஆண்டவரே அப்பா வேதத்துல நவோமி சொல்வது போல நீங்கள் என்னை மாறாவென்று அலைங்கள் என்று சொல்லி தகப்பனே அங்கலாய்ப்போடு சொன்னது போல சுவாமி கண்ணீரோடு இருக்கிற இந்த மகளை தகப்பனே நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அப்பா. எப்படி ரூத்தின் மூலியமாக அந்த குடும்பத்தை நீங்க கட்டுனீங்களோ அதே போல சுவாமி ஆண்ட்ரூ மூலியமாக ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீங்க கட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவங்க இருந்து போன எல்லா காரியத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை வருகிற ஆண்டுகள்ல வருகிற நாட்கள்ல அவர்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. எழுந்து போன எல்லா ஆண்டவரே அவர்கள் கண்ணீருக்கு பதிலாக நீங்க ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்ட்ரூக்கு கூட கர்த்தாவே நீங்க பரிபூர்ண சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ இம்பாக்ட்ஸோ இல்லாதபடிக்கு சுவாமி கம்ப்ளீட் ஹீலிங் அந்த மகனுக்கு கூட நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க குடும்பத்தை நீங்க இம்மட்டும் பாதுகாத்தீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்து வரீங்க சுவாமி. வெளியில நாங்கள் போகிறோம் வருகிறோம், ஆனாலும் சுவாமி போகிலும் வருகிலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க, பாதுகாத்திருக்கீங்க. அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. நாங்கள் ஆண்டவரே கேள்விப்படும் பொழுது பார்க்கிறோம் சுவாமி 3rd வேவ் வரப்போகுது, அது குழந்தைகளை தொட போகுது என்று சொல்லி தகப்பனே எங்களுடைய கவர்மெண்ட் எல்லாரும் தகப்பனே ஆயத்தப்பாக ஆண்டவரே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளை நீங்க பாதுகாப்பீங்க அப்பா. எங்கள் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து தருவீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உடைய கரத்தை வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த விதமான கொள்ளை நோய்கள் எங்கள் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருக்காகவும் உடைய சமூகத்துல வருகிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த 3rd வேவ் ஆனது ஆண்டவரே வரக்கூடாது சுவாமி. ஆண்டவரே அப்பா சத்துருவானம் வெட்கப்பட்டு போகும்படியாக தகப்பனே அநேகர் ஆண்டவரே அப்பா இதை குறித்து ஆண்டவரே அப்பா ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே அதெல்லாம் நீ பொய்யாக்கி தகப்பனே நீங்க மகிமையை விளங்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே எந்த விதமான கொள்ளை நோய்களை தொடக்கூடாது சுவாமி. எங்கள் சிறு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காலத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே நல்ல போதகராய் இருந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய பெற்றோர்களுக்காக வருகிறோம். அவ்வப்போது அவர்களுக்கு வருகிற எல்லா பலவீனத்தை எடுத்து போட்டு இந்த முதிர்வையில தாங்குவேன், ஏந்துவேன், சுமவேன், தப்புவேன் என்று சொன்னீரே. அவனமாய் தகப்பனே எங்கள் பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல சுகமான ஆரோக்கியத்தை தாங்க இன்னும் அநேக நாட்கள் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பேர பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா நல்ல ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதமான பெற்றோர்களா இருக்கும்படியாக அவர்கள் நீங்க ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அதே போல சுவாமி எங்களுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்யற வேலைகளை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நீங்க யோசேப்போடு கூட இருந்தீங்க, அதன் நிமித்தமாய் போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்போடு நீர் கூட இருந்தீர் என்பதை தகப்பனே அவர்கள் எல்லாம் கண்டு கொண்டார்கள். அவ்விதமாய் தகப்பனே எங்கள் சகோதர சகோதரிகள் எந்த இடத்துல வேலை செய்கிறார்களோ அந்த ஸ்தலத்துல தகப்பனே அப்பா இவர்கள் மூலியமாக அந்த ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படட்டும், நல்ல ப்ராஃபிட்களை காணட்டும் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை அந்நிய ஜனங்கள் கண்டு கொள்ளும்படியாக சுவாமி எங்கள் பிள்ளைகளை நீங்க உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வேலையில ஆண்டவரே உயர்வுகளை காணட்டும் சுவாமி, பயன் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் நீங்க பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா சுவாமி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த தருணங்களை கொடுத்திருக்கீங்க அப்பா. அப்பா கடந்த வருடம் வரைக்கும் சுவாமி நாங்கள் அநேகமாக தகப்பன இந்த உலகத்துல நாங்கள் பிஸியாக நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம் அப்பா. உமக்கான நேரத்தை கொடுக்க முடியாதபடிக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ஒரு வருட காலமாக தகப்பனே இவ்விதமான கொரோனா நாட்களை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. அப்பா இதோ கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தடியில நாங்கள் இன்னும் கெட்டி சேர எங்களுக்கு இந்த நாட்களை நீங்க கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இவைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வருகைக்கான ஆண்டவரே சயின்ஸ் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அப்பா நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அதற்காக நீங்க எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்களும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி இவ்விதமான நாட்களை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க, அதை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொடுக்கிற ஞானத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க காலத்தை வேஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்தை நாட எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இவையெல்லாம் தகப்பனே இவைகளை காட்டிலும் ஆண்டவரே பயங்கரமான காரியங்கள் எல்லாம் வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருகிறீங்க, அதற்கென்று நாங்கள் ஆயத்தப்பட கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் மாத்திரமல்ல சுவாமி, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்களை பெற்றோர் என்று சொல்லி நாங்கள் குடும்பமாய் சுவாமி அப்படி வருகைக்கென்று எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே இந்த பொல்லாங்கான காலத்துக்கு எங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக சுவாமி எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே எங்களுடைய பழைய காரியங்களை விட்டு நாங்கள் விலகி ஆண்டவரே அப்பாவை நோக்கி பார்க்கும்படியாக தகப்பனே அந்த உணர்வை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்துல வந்து சேரக்கூடாதபடிக்கு இருக்கிறதான எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. அது எங்களுடைய பலவீனங்களாக இருக்கலாம், எங்களுடைய சோர்வுகள் நிர்விசார காரியங்களாக இருக்கலாம், எங்களுடைய பாவங்களாக இருக்கலாம் தகப்பனே, எங்கள் குடும்பத்துல ஆண்டவரே சத்ருவானன் கொண்டு வருகிற சமாதானமின்மையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தகப்பனே எல்லாவற்றையும் நீங்க அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்னும் உடைய கிட்டி சேரணும் தகப்பனே, நாங்கள் ஒருவரேனும் தகப்பனே வருகையின் போது கைவிடப்படாதபடிக்கு தகப்பனே நாங்கள் குடும்பமாய் உடைய பரிசுத்த சந்நிதிக்கு வரும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க அப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. சத்ருவானவன் எங்களை ஆண்டவரே சோதிக்க வரும் பொழுது நாங்கள் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு தகப்பனே விசுவாசத்தால் எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப எங்களோடு கூட இருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நோக்கி அதிகமான நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்படியாக தகப்பனே எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று வேதத்தை வாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அநேக காரியங்களை பிரயாசிக்க வாஞ்சிக்கிறோம் அப்பா, ஆனாலும் தகப்பனே மாம்சீகத்துல எங்களால் முடியாத தகப்பனே நீங்க எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்த விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அண்ணாக்காக ஆண்டவரே, ஆண்டிக்காக, ரேஷ்மாக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்மைலியாக்காக, அண்ணாக்காக, நிதின்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த ஒரு வருட காலமாகும் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே செய்து வருகிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேகருக்கு தகப்பனே பிரோஜனமா இருக்கிறது தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையின் மூலியமாக யாரோ ஒருவரை நீங்க தொட்டுக்கொண்டு வருகிறீங்கப்பா, அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா இந்த ஜெப வேலையில தகப்பனே அவர்கள் பலப்படுத்துறீங்க. அநேக தடைகள் இருந்தாலும் சுவாமி எல்லாவற்றையும் அகற்றி போட்டு தகப்பனே ஒரு நாள் கூட தகப்பனே விடாதபடிக்கு இந்த ஊழியத்தை தொடர்படியாக நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது எங்களால் ஆன காரியம் அல்ல தகப்பனே, உடைய சுத்த கிருபை, அதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அந்த குடும்பத்து 4 பேரை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா விதமான தகப்பனே வன்கண்கள், பொறாமை நாவிகள், எல்லா சத்துருவனுடைய அந்தகார கிரியைகளில் இந்த பிள்ளைகளை நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்துல தெய்வீக சமாதானத்தை நீங்க கட்டிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நல்ல சுகங்கள் ஆரோக்கியத்தை தாங்க, வீட்டை சுற்றி மக்கள் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் அநேகம் உண்டு சுவாமி, உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க தேவைகளை சந்தித்து தரும்படியா ஜெபிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத இந்த வண்ணமாய் தகப்பனே பிள்ளைகள் உண்மையே தேடிக்கொண்டு உண்மையே ஆண்டவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறபடினால் தகப்பனே எல்லா தேவைகளை நீங்க சந்தித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கில் வரட்டும் விசேஷத்தை பாதுகாப்பு தரும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீங்க வல்லமையா வரப்போற நாட்கள்ல ஆண்டவரே நீங்க எடுத்து பிரோஜனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இதோ என்னோடு கூட இருக்கிற நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று நீ சொன்னீரே, அவிதமாய் தகப்பனே இவர்களும் ஆண்டவரே வருகிற நாட்கள்ல
ஆண்டவரே உங்களுடைய எழுப்புதலின் காலத்துல வல்லமை எடுத்து ஆண்டவரே நீங்க பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல ஆண்டவரே அப்பா, நல்ல ஹெல்த்தை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. மீண்டுமாய் தகப்பனே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய நிலைக்கால்களுடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாதுகாப்பு தேவத்தாமே தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்கள் பெற்றோர்களை நீங்க பாதுகாத்துக் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் வருகிற நாட்கள்ல கூட அநேக காரியம் வரலாம் தகப்பனே, அநேக கொள்ளைகள் வரலாம். ஆனாலும் சுவாமி தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க பாதுகாப்பீங்கப்பா. உங்களுடைய வசனம் சொல்வது போல இப்படிப்பட்டதான கரைகள் இருந்து இம்மட்டும் எங்களை தப்பு வைத்தீங்க, இப்பொழுதும் தப்பு வைத்துக் கொண்டிருக்கீங்க, இனிமேலும் நீங்க தப்பு வைப்பீங்க. இந்த வசனத்திற்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. உங்கள் விசுவாசத்தின் படியே ஆக கடவுது என்று சொன்னீரே தகப்பனே. அப்ப நாங்கள் விசுவாசிக்கிற வண்ணமாய் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில கூட சுவாமி அல்லது எங்களோடு கூட இருங்க, நல்ல நித்திரையை தாங்க தேவரீர் அப்பா. எங்களுக்கு எந்த விதமான கெட்ட சொப்பனங்களோ எங்களை பலவீனங்களோ கர்த்தருடைய அந்த கால கிரியங்களோ போராட்டங்களோ எதுவும் எங்களை தொடாதபடிக்கு, எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் நன்றாக தூங்கி நாளைக்கு காலையில் நாங்கள் எழும்பும் பொழுது ஆண்டவரே உம்மை துதிக்கும் துதியோடு எங்கள் புதிய நாளை நாங்கள் தொடங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும்படியாய் இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரி அவரும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து அநேகருக்கு ஜெபிக்கும் ஒரு ஜெப வீராங்கனையாக வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் வரப்போற நாட்களிலே அவருடைய கருவியாய் பயன்படுத்துவாராக. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். சுவிசேஷி வாசனர்களை அழைக்கிறேன் ஆசீர்வாதத்தை கோருமாறு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் யாரோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எடுத்துவாராக, பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. God be with you, God bless you, and God take care of you in all your situations. God protect you. In Jesus' name be blessed. Amen. Thank you, brother. Thank you, sister. Thank you, brother. God bless you. Thank and your you, family. Anna. Thank you, ma. God bless you. God be with you. Thank you, sir. Bye, sir. God bless you, Anto. God bless you. Take care. God be with you.